இன்று ஆட்சியில இருக்கிறோம் இல்ல அப்படிங்கிறதுக்கும் இதை எதிர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாடு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஊழலை மறைக்க திமுக மும்மொழி நாடகம் போடுவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். மும்மொழி கொள்கை அவங்க கையில எடுத்திருக்காங்க. நம்ம மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். ஹிந்தி திணிப்பை அந்த மும்மொழி கொள்கையின் வழியாக கொண்டு வருவதை நாம் எதிர்க்கிறோம். 2 மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அது இன்று நேற்று உருவான நிலைப்பாடு கிடையாது. 30களில இருந்து தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டுதான் இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி கொள்கை தொடர வேண்டும், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக அறிவிப்பது இந்த நீண்ட வரலாற்றின் அடிப்படையில் தான். அதனால இன்று ஆட்சியில இருக்கிறோம் இல்ல அப்படிங்கிறதுக்கும் இதை எதிர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாடு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் மீதும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் மீது இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி இது 3ஐயும் அவர்களை அடக்குவதற்காக, அவர்களை ஒடுக்கி விடுவதற்காக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மீது இந்த இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடியை அவங்க பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 95% இடி கேசஸ் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது போடப்படுகிறது. ஆனா கன்விக்ஷன் ரேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2% கூட அது தொடுவது கிடையாது. அதனால எந்த அளவுக்கு பொய்யான வழக்குகளை அவர்கள் போடுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. இதே வழியில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மையும் அவர்கள் மிரட்டி விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்க தான் ஆட்சியிலே செய்யக்கூடிய தவறுகளை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட வழக்குகளை தொடுக்கிறார்களே தவிர, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களே தவிர, நாம் திசை திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முதலமைச்சருடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. மக்களுக்கு அவருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் அதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.